வெல்கம் டு ஃபன்ஸ்பாட் ப்ரூனை சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இந்த வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சிச்சு, வீடே குப்பை ஆயிடுச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க. அப்படியே இங்கேயே படுத்துப்பீங்க மேட்ச் முடிகிற வரைக்கும். எடுத்து கொண்டு போய் வை. மேட்ச் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கணும்ல, டிவி முன்னால ஒரு பெட்டை போட்டு அப்படியே இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. இந்த கிளீனிங் ஒர்க்கை பார்த்தா ஏதோ நான் வீட்டையே காலி பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. அவ்வளவு குப்பையை போட்டு வச்சிருக்காங்க. டிவி முன்னால ஒரு பெட்டு, அதை சுத்தி தேவைப்படுற எல்லா பொருளையும் வச்சுக்க வேண்டியது. குப்பைய போட்டாங்க வச்சுட்டாங்கன்னு மட்டும் சொல்றீங்களே, இன்னும் அந்த யாருன்னு பர்டிகுலரா சொல்லலையேன்னு நினைப்பீங்க. வேற யாரு? என் ஹஸ்பண்ட் தான், கூடவே என் பையனும். விடுவேனா நானு விட்டேன். 4 டோஸ் 2 பேருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நீ கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்காக நான் மேட்ச் பார்க்கல, இந்த பெட்ல உட்காந்து நான் டிவி பார்க்கல, எந்த படமும் பார்க்கல அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. ஆகாகா, இப்படி படுத்துக்கிட்டே படம் பாக்குறது எவ்வளவு நல்லா இருக்குன்னு கருத்து சொல்லி கார்ட்டூன் மூவில இருந்து கொரியன் சீரீஸ் வரைய பார்த்தது நானும் தான். அப்படியே வாங்க வெளியே போய் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வருவோம். 2 வாரமா ஒரே மேகமூட்டமா இருந்தது. இன்னைக்காவது வெயில் அடிக்குன்னு பார்த்தா அதே கண்டிஷன் தான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், நீங்க கவனிச்சீங்களா இல்லையா? ஏத்த வீட்டுல கேட் ஓபன் ஆயிருக்கு, 2-3 கார் வேற வந்து நிக்குது. இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு பூட்டி வச்சிருக்காங்க. அப்பப்ப இந்த மாதிரி 2-3 கார் மட்டும் வரும். சம்திங் ஃபிஷி. அடாத விடுங்க, நமக்கு எதுக்கு ஊர் வம்பு. வாங்க நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாப்போம். எங்க வீட்டுல இன்னைக்கு டீப் கிளீனிங் நடக்குது. இப்ப மட்டும் எங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்களேன் அப்படியே எங்க கூட ஜாயின் பண்ணிக்கங்களேன்னு சொல்லிடுவோம். ஏன்னா அவ்வளவு வேலை இருக்கு. வா இங்க வா, வந்து வேலையை பாருன்னு என் பையனுக்கு நிறைய வேலையை கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் சத்தியமா இந்த சாங் செலக்ஷன் எல்லாம் என்னோடது இல்லைங்க, என் ஹஸ்பண்டோடது. குழந்தைங்களுக்கு வேலை சொல்லாம செல்லமா வளர்க்கணும்ன்ற தியரி எல்லாம் நான் எப்போ பிரேக் பண்ணிட்டேங்க. என் பையன் பாருங்க எவ்வளவு வேலை பாக்குறான்னு. சனாவும் இங்க வாங்க, எரேசரை காணாம தேர்ந்தீங்கல்ல, இங்க கிடக்கு பாருங்க. புது எரேசர் எடுத்தீங்கல்ல, அதை எடுத்த இடத்துல வச்சிருங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எரேசர்ல ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு எங்க வீட்டுல புதையலே கிடைக்க போகுது பாருங்க. காணாம போன பொருள் தான் சொன்னேன். அந்த அளவுக்கு வீட்டை நல்லா சுத்தம் பண்ண போறோம். எல்லா பொருளும் இன்னைக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். காணாம போன எல்லாத்தையும் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறோம். நாம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாமலே வளர்க்கணும். அப்படி எல்லாம் நினைச்சிடக்கூடாதுங்க. நாம என்ன கஷ்டப்படுறோம்னு அவங்க பாக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்ம கிட்டயே ஆமா நீ எனக்கு என்ன பெருசா பண்ணிட்டேன்னு கேட்பாங்க. கொஞ்சம் இருங்க, என் ஹஸ்பண்டுக்கு வேற சொல்லிட்டு வந்துடுறேன். அங்க பாருங்க, அங்கெல்லாம் தூசியா இருக்கு. நல்லா நல்லா கிளீன் பண்ணணும். இன்னும் அங்கெல்லாம் இவ்வளவு ஸ்லோவா வேலை பார்த்தா என்னைக்கு முடிக்கிறது? பாஸ்டா. இவன் ஒருத்தன் எல்லா இடத்துலயும் ஒரு கண்ணாடியை போட்டு வச்சிருப்பான். அப்புறம் ஸ்கிராச் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் வேற பண்ணுவான். இவன் கண்ணாடியை பாதுகாக்கிறதே இந்த வீட்டுல எனக்கு பெரிய வேலையா இருக்கு. இந்த இடத்தையே ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். நான் உனக்கு உதவி பண்றேன்னு வாயை கொடுத்து என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு வசமா சிக்கிட்டாங்க. வருஷத்துல ஒரு நாளுங்க, இல்ல என் வாழ்க்கையில ஒரு நாளுங்க. கிளீனிங் ஒர்க்கை எப்பவுமே நான் தான் பண்ணிட்டு இருப்பேன். முதல் முறையா இன்னைக்குதான் என் ஹஸ்பண்ட் பண்றாங்க. அதை ஆடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க என்னமா சத்தம் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா ஒண்ணும் இல்லைங்க, கிளீனிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். குட். காணாம போன பொருள்லாம் இன்னைக்கு கிடைச்சிரும் நான் சொல்லல. இங்க பாருங்க, சோஃபா கீழே என்னென்ன கிடக்குன்னு. ஆனா பாவீங்களா, பச்சை புள்ளைய இப்படி சோஃபாவெல்லாம் தூக்க விட்டு வேலை வாங்கிருக்கீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. எங்க வீட்டு சோஃபா ரொம்ப லைட் வெயிட் தான். நான் ப்ரூனே வந்து நான் இருக்கிற 4வது வீடு இது. அதனால திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட் வெயிட்டா வச்சுப்போம். அதுல இந்த சோஃபா வந்து லைட் வெயிட்டா இருக்கிறது ஈஸியா வந்து ஷிஃப்ட் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். நான் தான் சோஃபா தூக்குனேன், ஆனா என் பையன் தூக்கணும்னு ஆசைப்பட்டான், அதனாலதான் கொடுத்தோம். என்ன ஃபேன் எல்லாம் கிளீன் பண்ற மாதிரி தெரியுது? கிரிக்கெட் பார்த்து ஃபேன் இல்லாம அழுக்கா போச்சு அப்படின்னு லாஜிக்கான கொஸ்டின் எல்லாம் கேட்க கூடாது நீங்க, சரியா? ஏன்னா ஏற்கனவே அப்படி கேட்ட ஒரு ஆளோட மண்டை வீங்கிருச்சு. நீங்க யாராவது கேட்க விருப்பம் இருக்காப்பா? இல்லங்க, சும்மா சொன்னேன். எங்க வீட்டுல அப்பப்ப நடக்கிற டீப் கிளீனிங் தான் இது. அதுவும் இல்லாம திங்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல வச்சு பார்த்து பார்த்து நமக்கே போரிங்கா இருக்கும். நம்ம வீட்டை பார்த்தா கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சா நமக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், புதுசா இருக்க மாதிரி இருக்கும். அதனால அப்பப்ப எங்க வீட்டுல சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு அப்படி ஒரு சேஞ்சை தான் பண்ணிட்டு இருக்கோம். வேக்யூம் போட்டு டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு டிஸ்இன்ஃபெக்ஷன் லிக்விட் போட்டு தரைக்கு மாப் போட்டுட்டு இருக்கோம். பார்த்து தரைக்கு வலிக்க போகுது. இவ்வளவு ஸ்லோவா வேலை பார்த்தனா என்னைக்கு முடிக்கிறேன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நுங்கு சாப்பிட்டு அதுல வண்டி செஞ்சு ஓட்டி இருப்போம்ல, அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த மாப்பை வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் அங்கேயும் இங்கேயும் ஓடி அந்த மாப் போட்டுட்டு இருந்தாங்க வீட்டுக்கு. அதை பார்த்தா நொங்கு வண்டி ஓட்டுற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஏமா உனக்கு மனசாட்சியே இல்லையாமா, இப்படி 2 பேரையும் வாங்குன்னு வேலை வாங்கியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கேட்பீங்களே. இந்த வேலையை தான் நான் டெய்லி செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்கு ஆபீஸ் 6 நாள் லீவு.
அதனால நான் முன்னாலே பிளான் பண்ணி கொஞ்சம் ஏர்லியராகவே இன்னைக்கு சமைச்சு வச்சுட்டேன். வந்த உடனே சாப்பிட்டுட்டு வீட்டை கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். என் ஹஸ்பண்ட் கூட இப்பதான் டியூட்டியில சார்ஜ் எடுத்திருக்காங்க. ஆனா என் புள்ள இருக்கே காலையில இருந்து ஆன் டியூட்டியில தான் இருக்கு. தலையில ஏதோ இருக்கு பாருங்க, என் புள்ள தலையில டஸ்ட் இருக்கு. அம்மாக்கு உதவி பண்ற அருமையான புள்ளங்க இது. நிறைய வேலை இருக்கு, எப்ப முடிய போகுதுன்னு தெரியல. நம்மளும் எனர்ஜியை கொஞ்சம் ஏத்திப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நம்ம சேனல் நம்பருக்கு நிறைய பேர் கான்டாக்ட் பண்றீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பேர் எப்படியும் காலையில மெசேஜ் பண்றீங்க. அப்படி பார்த்தா மாசத்துக்கு ஒரு 100கணக்கான பேர் வந்து மெசேஜ் கால் பண்றீங்க. வேலை வாய்ப்பு தொடர்பா நிறைய கேள்விகள் வருது. அந்த நாட்டுக்கு நாங்க புதுசா வர போறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருவாங்களா, சேஃப்டி எல்லாம் அங்க எப்படி இருக்கும், எனக்கு இவ்வளவுதான் சேலரின்னு சொல்லியிருக்காங்க, இதுக்குள்ள நான் ஃபேமிலி எல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிட முடியுமா, இல்ல நான் தனியா வர்றது பெட்டர்ன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சஜஷன் எல்லாம் கேக்குறீங்க சில பேரு. அது தவிர வேற நாடுகள்ல இருக்க நம்ம மக்களும் நாங்க ப்ரூனே நாட்டுக்கு வரலான் இருக்கோம், உங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் எப்படி இருக்கும்னு டவுட் கேட்டிருந்தீங்க. வேலையோட வேலையா என் பையனோட துணியெல்லாம் மடிச்சு வச்சிருந்தேன். அதை எடுத்து வச்சுட்டே அப்படியே நம்ம பேசுறத கண்டினியூ பண்ணுவோம். சில பேரை பார்க்கும்போது இவங்க ஓகே உங்களுக்கு உண்மையாவே இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு தோணுது. ஆனா நிறைய பேர் எங்ககிட்ட வேலை கேட்டு அப்ரோச் பண்றீங்க. எங்களுக்கே இந்த வேலை ஏதோ தெய்வாதீனமா கிடைச்சது. இந்த கொரோனா வந்துதான் என் வாழ்க்கையே கெட்டுச்சுன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த கொரோனா வந்து வாழ்ந்த ஒரே ஆளு எங்க ஃபேமிலி தாங்க. வேலையோட வேலையா அந்த டிவியே லைட்டா தூசி தட்டி விட்டுருங்களேன்னு என் ஹஸ்பண்ட சொன்னேன். அதான் பாத்துட்டு இருக்காங்க. எதுல விட்ட கொரோனா அந்த டைம்ல நாங்க பேக் பண்ணி இந்தியா வர்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஏதோ இங்க நல்ல நேரம் இந்த வேலை கிடைச்சது. ஆனா அந்த டைம்ல ஊருக்கு வந்துட்டு வேற ஏதாவது கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படியே ட்ரை பண்ணியிருந்தாலும் கொரோனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் பண்ணிருக்க முடியும். இந்த ப்ரூனே நாட்டுக்கு நம்மள ரொம்ப பிடிச்சு போச்சு போல. அப்ப பார்த்து ஒரு கம்பெனில சிவிலுக்கு வேக்கன்ட் இருக்கு, அர்ஜென்ட்டா ஆளு தேவைன்னு எங்களை அலேக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் நடக்கலன்னா இந்நேரம் நாங்க இந்தியா வந்து செட்டில் ஆயிருப்போம். இந்த ப்ரூனே நாட்டுக்கு தான் நம்ம மேல என்ன ஒரு பாசம், வாட்ட மிராக்கிள் அப்படின்னு நாங்க இங்கேயே இருந்துட்டோம். இப்ப எதுக்கு லென்த்தியா அப்படி ஒரு ஸ்டோரியை சொல்றேன்னா, நாங்க ஒன்னும் சூப்பர் மேன் எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் வேலை எல்லாம் எங்களால வாங்கி கொடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. அச்சச்சோ சோஃபாவோட கால் உடைஞ்சு போச்சே. இப்படி ஓட்ட உடசல வச்சுதான் நாங்க எங்க வாழ்க்கையவே ஓட்டிட்டு இருக்கோம். என்ன மறுபடியும் பெட்டை கொண்டு வந்து டிவி முன்னால போட்டோன்னு பாக்குறீங்களா? இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்னு நினைப்பீங்களே. படுத்துக்கிட்டே மேட்ச் பாக்குறதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. கிளீனா இருக்கணும் அவ்வளவுதான். இந்த பெருசா இருக்க பொருட்கள் வெயிட்டா இருக்கிறதெல்லாம் என்னால மட்டும் தூக்க முடியாது. அதனாலதான் என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் கேட்டேன். இனிமே இருக்க சின்ன சின்ன வேலைகளை நானே பண்ணிப்பேன். அப்பாடா ஒரு வழியா வேலை முடிந்தது. டிவி பாப்போம். வீட்டுல சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம். இதுவும் நல்லாதான் இருக்கு. என் ஹஸ்பண்ட் கிரவுண்டுக்கு போறேன்னு கிளம்பிட்டாங்க. அப்படி சொல்லுங்க. அதனாலதான் இவ்வளவு வேகமா வேலை எல்லாம் முடிஞ்சதா? வெளியே இந்த கிளைமேட்டை பாருங்களேன். நாள் ஃபுல்லா இப்படிதான் இருக்கு. இது காலையிலயா மாலையிலயான்றது தெரியறதுக்கு கூட டைமா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன 3 சக்கர வண்டியெல்லாம் வண்டியில ஏறி போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த 3 சக்கர வண்டிக்கு சொந்தக்காரனை காணோம். எங்க போனா? இந்தா வந்துட்டான்ல, அவனும் கிரவுண்டுக்கு போறானாமா. டேடி அவங்களோட ப்ளூ கலர் தொப்பியை மறந்துட்டாங்க. அதை எடுத்துட்டு ஒரு ஆள் ஓடி போகுது. மெதுவா போட, அவனை விட்டுட்டு ஒண்ணும் போக மாட்டாங்க. வண்டி கிளம்பிடுச்சு, டாட்டா சொல்லிடுவான். ஏதோ என் பையனை பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல, நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் சொல்லி வளர்க்கலன்னா பெருசா வந்ததுக்கு அப்புறம் ஆமா நீ என்ன பெருசா எனக்காக பண்ணிட்டேன்னு கேட்பாங்கன்னு சொன்னல. சரி நம்ம பசங்க தானே, ஏதோ சிறுப்புள்ள அறியாம தெரியாம பேசிடுச்சுன்னு விட்டுறலாம். சமீபத்திய ஆய்வறிக்கை ஒண்ணு சொல்லுது, இப்ப உள்ள குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்களாம். அதனால நம்ம குழந்தைங்க இந்த சொசைட்டி அப்ரோச் பண்றதுக்கு முன்னால குங்ஃபூ பாண்டா மாதிரி பல ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் சேர்ந்து மேட்ச் பார்த்தோம். நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு நாங்க செட் பண்ண இந்த செட்டப் மேட்ச் பாக்குறதுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. ஆமா நீ என்னமா இந்த பக்கம் அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு இந்தியா மேட்ச் இருக்குப்பா. ஆனா மேட்ச் முடியறதுக்குள்ள எல்லாரும் தூங்கிடுவோம். நமக்கு தான் அலெக்சா இருக்கே. நடுராத்திரிக்கு மேல அலெக்சாவை எழுப்பி அதுகிட்ட ஸ்கோர் கேட்டுப்போம். சரி அடுத்த வீடியோவில் பாப்போம். சிவம் துபே அடிச்ச 6 எல்லாம் நாங்க வைப் மோட்ல இருக்கோம். சொன்னாலியா